கணவருக்கு தெரியாமல் ஆண் நண்பருக்கு அள்ளி அள்ளி கொடுத்த மனைவி. 10 பவுன் தங்கச் சங்கிலியை எடுத்து கொடுத்திருந்த நிலையில் மகள் பூ பெய்த நிகழ்ச்சிக்கு திருப்பி கேட்ட கணவர். ஒன்றும் அறியாத உறவினர் முதியவரை கொடூரமாக தீர்த்து கட்டிய மனைவி, மகன், ஆண் நண்பர் என மூவரையும் சிறப்பான விசாரணை மூலம் கண்டுபிடித்து தூக்கிய போலீஸ். ஈரோட்டில் எலெக்ஷன் தின இரவில் நடந்த கள்ள கொள்ளை திட்டம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள வண்ணாங்காட்டு வலசு பகுதியை சேர்ந்தவர் 45 வயதான தங்கமணி. இவரது மனைவி 35 வயது மாசில்லா மணி. இவர்களுக்கு கல்லூரி படிக்கும் ஒரு மகன் மற்றும் மகள் உள்ள நிலையில் கணவன் மனைவி இருவரும் அருகாமையில் உள்ள நூல் மில் ஒன்றில் பணியாற்றி வருகிறார்களாம். அவர்களுடன் தர்மபுரியை சேர்ந்த தமிழன் என்ற இளைஞரும் வேலை பார்த்து வருகிறாராம். இவர்களோடு தமிழன் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து வரும் நிலையில் தங்கமணியின் மனைவியுடன் தமிழன் நெருங்கி பழகி வந்ததாக போலீசார் குற்றச்சாட்டு. மேலும் தமிழனுக்கு இருந்த கடன் பிரச்சனையை போக்குவதற்கு கணவர் தங்கமணிக்கு தெரியாமல் மனைவி மாசிலாமணி தனது மகளுக்காக சேர்த்து வைத்திருந்த 10 பவுன் தங்க நகையையும் பணங்களையும் எடுத்து தமிழனிடம் கொடுத்து கடனை அடைத்தாராம். இந்த நிலையில்தான் மகள் பெரியவளானதும் தங்கமணி தனது மனைவியிடம் தங்கத்தை கேட்டிருக்கிறார். இது குறித்து போலீசார் தெரிவித்துள்ள தகவலில், வீட்டில் ஏதாவது துக்க நிகழ்வு நடந்துவிட்டால் பூ பெய்தும் நிகழ்ச்சி நின்றுவிடும். அதோடு கணவர் தங்க நகை பற்றியும் பணம் பற்றியும் தங்களிடம் கேட்க மாட்டார். இந்த நிகழ்ச்சி ரத்தாகிவிடும். ஆண் நண்பருடனான பழக்கமும் தெரியாமல் போய்விடும் என திட்டம் தீட்டினார்களாம். இதற்கு பலிகடா ஆனவர்தான் மேட்டுக்கடை அருகே உள்ள புங்கம்பாடி பாறை வலசு பகுதியை சேர்ந்த தங்கமணியின் உறவினர் முதியவர் பழனிசாமி. தனது தோட்டத்து வீட்டில் அவர் குடியிருந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடந்த கடந்த 19ஆம் தேதி இரவு 12 மணி அளவில் பழனிசாமி தோட்டத்து வீட்டில் உடல் எரிந்த நிலையில் மீட்கப்படுகிறார். பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவரது உடலில் ஏராளமான இடங்களில் வெட்டு காயங்கள் இருக்கவே தீவிர விசாரணையில் மாசிலாமணியும் தமிழனும் இது குறித்து திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த போது அவர்களுக்கு உதவியாக மாசிலாமணியின் மகன் அந்த கல்லூரி மாணவரும் உடன் சேர்ந்து தோட்டத்து வீட்டிற்கு சென்று பழனிசாமியை கொலை செய்து எரித்தது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து மூவரையும் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.